41 பேர் இறந்திருக்காங்க, 100 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க தளபதி தான். அசால்ட்டா ஒரு வீடியோ எடுத்து போட்டாரு. அப்ப அந்த 41 பேர் இறந்ததுக்கு எங்களை சொல்றீங்களா காரணம்னு? நாங்க கேட்ட அந்த இடத்துல நீங்க தந்தீங்களா? அப்ப இறந்து போனவங்களுக்குலாம் எங்களை சொல்றீங்களா? நாங்க கேட்ட லொகேஷன்ல நீங்க அலர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுங்க. நீங்க கேட்ட இடத்துல தான் நான் கொடுத்தது. கேட்ட இடம் வேற, ஆனா நீங்க கொடுத்த இடம் வேற. உங்க மேலதான் எல்லா தப்பும், உங்க மேலதான் இருக்கு. நீங்க தாங்க காரணம், நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம், நீங்க தான் கடைசி வரைக்கும் இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் மாறி 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 குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்களே தவிர்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதே இல்லை. நான் சொல்கிறேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, கஷ்டமாக தான் இருக்கும். இனிமே நடிகர் நடிகைகளையும் விளையாட்டு வீரர்களையும் அரசியல்வாதிகளையும் தெய்வத்தை வந்து பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. தெய்வமே ரோட்டுக்கு வந்திருக்கடா காலை தொட்டு கும்பிண்டா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பா பாருங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், என்னடா பூமர் மாதிரி பேசான்னு நினைக்காதீங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்கள தான் வருவாங்களே தவிர்த்து இங்கே இருக்கிற யாரும் வர போறது கிடையாது. இந்த உண்மையை தயவு செஞ்சு உங்க மண்டைக்கு உரைக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சொல்றதுக்கு என்னடா நீ வேற ஏதோ கட்சியில இருந்திருக்கேன் கிட்ட அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒரு ஆள் இறந்துட்டா இப்படி அசால்ட்டா விடுவோமா? நார்மலா ஒரு கூட்டத்தில் ஒரு நடிகர் அரசியல்வாதியை பார்க்க போய் இப்படி ஆயிருக்குன்னா அப்போ மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். யாருமே ஒத்துக்கிற போறதும் கிடையவே கிடையாது. இதுக்கு லாஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, தே ஆர் ஆல்சோ ஹியூமன். அவங்களும் ஹோமோசெஃபியன், அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். நமக்கு எப்படி வந்து தசை ரத்தம்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களும். அதனால அவங்களுக்காகலாம் யாருமே இனிமேல் தயவு செஞ்சு எஃபர்ட் போட்டுலாம் போய் அந்தளவுக்கு பார்க்கணுன்னு ஒரு நெசசிட்டி கிடையவே கிடையாது. வீட்டிலே இருங்க, தயவு செஞ்சு மொபைலில் பாருங்கள், யூடியூப்பில் லைவில் போகுது இல்லையா, டிவியில் பாருங்கள். ஃபேமிலியோடு சேர்ந்து வீட்டில் டிவி இருந்துச்சுன்னா லைவாக அவ்வளோ நியூஸ் சேனலில் லைவ் போயிட்டுருக்கு, அதில் பாருங்கள். வீட்டில் தயவு செஞ்சு சேஃபாக வீட்டில் இருங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் மாட்டிட்டு உயிரை விடவே விட்டுறாதீங்க.